வெல்கம் டு கல்வி நம் கையில். இன்றைக்கி நம்ம வந்து செகண்ட் டேர்ம் இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில தகவல்களை வந்து ஷேர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். எல்லாருமே ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ சில டீட்டெயில்ஸ் வந்து அங்கே சொல்லியிருப்பாங்க. அதை வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஸ்டேட் லெவல் ஆர்பி வந்து சொன்னதை மேபி உங்களுக்கு வந்து ஆர்பி சொல்லாமல் இருந்திருக்கலாம். சொல்லியிருந்தாங்கன்னா சந்தோஷம். ஒருவேளை சொல்லலை அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டேர்ம் பொறுத்தளவு விசிட் வந்தாங்க அப்படின்னா நோட்ஸ் ஆஃப் லெசனில் இந்த லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்து கம்பல்சரி பார்ப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அதை கொஞ்சம் கிளாரிட்டியாக எழுதிட்டோன்னா ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நான் வந்து இந்த கடையில் விற்கிற இந்த நோட்டை தான் வாங்கி எழுதுகிறேன். இங்கே வந்து அந்த லேர்னிங் அவுட்கம் எழுதுறதுக்கு இடம் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் நான் அதை ஃபுல்லாகவே டிஎல்எம் பேஜாக வச்சுட்டு ஒரு பேப்பர் இங்கே அட்டாச் பண்ணிவிட்டு இதில் வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் மூணுத்துக்குரிய லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன். இன்னும் ஒர்க் புக் வந்து இப்போ சாயந்தரம் தான் கையில் கிடச்சிது. இப்போ நான் இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு நான் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ அடுத்து லேர்னிங் அவுட்கம்ஸ் பார்ப்பான்னு சொல்லியிருக்காங்க விசிட் வரக்குள்ளே. ப்ளஸ் லோ லெவல் போர்டு, தென் ஒன் இஸ் நியூஸ் பேப்பர் ரீடிங். இது 3 இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் பேர்ட்ஸ் அரவுண்ட் அஸ். பேர்ட்ஸ் அரவுண்ட் அஸில் லேர்னிங் அவுட்கம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அந்த பையன் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கணும் அந்த வாரம் முடிகிறதுக்குள்ளே. விசிட் வரும்போது ஃபர்ஸ்ட் லெசனுக்குரிய லேர்னிங் அவுட்கம்ஸ் என்னென்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து இதை சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் லேர்னிங் அவுட்கம் இஸ் அசோசியேட் நேம்ஸ் ஆஃப் காமன் பேர்ட்ஸ் வித் பிக்சர்ஸ். ஸோ வந்து அசோசியேட் பண்ணணும். அந்த பேர்ட்ஸோட நேம்ஸ் அதோட பிக்சரை பார்த்தோன்னா வந்து என்ன பண்ணணும்னா சொல்லணும். தென் லிசன் அண்ட் ரிப்பீட் சாங்ஸ் அண்ட் சான்ஸ் வித் ஆக்சன்ஸ். ஸோ இதில் இருக்கிற சாங்ஸையும் சான்ஸையும் திரும்ப திரும்ப ஆக்ஷனோட என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லணும். தென் டாக் அபவுட் காமன் பேர்ட்ஸ். ஸோ காமனாக இருக்கிற அந்த பேர்ட்ஸ், இந்த லெசனில் இருக்க பேர்ட்ஸை பற்றி அவன் வந்து பேசணும். தென் லிசன் அண்ட் டாக் அபவுட் த ஸ்டோரி த பேர்ட் கிங் அண்ட் ரெஸ்பாண்ட் டு காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ். அதாவது அவன் வந்து அந்த ஸ்டோரி த பேர்ட் கிங்கை கவனித்து அதுக்கு வந்து அவன் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, அதில் இருக்கிற அந்த கேள்வி கேட்டோன்னா அந்த கொஸ்டின்ஸ்க்கு அவன் என்ன பண்ணணும்னா ஆன்சர் பண்ணணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும், பதில் சொல்லணும். யூஸ் த ஸ்ட்ரக்சர் வாட் கேன் யூ சி, ஐ கேன் சி, அந்த மாதிரி கான்வர்சேஷனில் வந்து அவன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வாட் கேன் யூ சி, நம்ம வந்து போன டைமில் வந்து வாட் டூ யூ சீன்னு கேட்டிருப்போம். அவன் ஐ சி அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அந்த டூ வந்து ஐ சி மட்டும் சொல்கிறோம். கேன் வந்தால் திரும்ப கேனை திரும்ப சொல்லணும் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு வந்து ரெஃபர் ஆகணும். ஐ கேன் சி அப்படின்னு சொல்லணும். தென் ஐடென்டிஃபை ரீட் த ரைட் சிவிசி வேர்ட்ஸ் வித் ஷார்ட் சவுண்ட் ஏ. ஸோ இப்போ வந்து சிவிசி வேர்ட்ஸை வந்து அவன் வந்து ரீட் பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிவிசி வேர்டில் இருக்கிற பர்டிகுலராக ஷார்ட் சவுண்ட், அந்த வேர்ல்ஸோட ஷார்ட் சவுண்ட்ஸ் 5 வால்ஸ் இருக்குது. 5 வால்ஸ்லேயும் 5க்குரிய ஷார்ட் சவுண்டு இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் லெசனில் ஏக்குரிய ஷார்ட் சவுண்ட் அது வந்து அவன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ராப்ரியேட்டாக ஐடென்டிஃபை பண்ணணும், அப்புறம் ரீட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் லேர்னிங் அவுட்கம்ஸ். நெக்ஸ்ட் எல்ஓ இஸ் ரீட் லெவல் பேஸ்டு வேர்ட்ஸ், பிரேஸ் அண்ட் சிம்பிள் சென்டென்ஸ் யூஸிங் சைட் வேர்ட்ஸ், சிவிசி வேர்ட்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் வித் காம்ப்ரிஹென்ஷன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லெவல் பேஸ்டு வேர்ட்ஸ், அதாவது அவன் எந்த லெவலில் இருக்கிறானோ, அரும்பு லெவலா, மொட்டு லெவலா, மலர் லெவலா, அந்த லெவலில் அவனுக்கு அந்த வேர்ட்ஸ், பிரேஸ், அந்த சிம்பிள் சென்டென்சஸ் வந்து அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா சைட் வேர்ட்ஸை பார்த்து ரீட் பண்ணணும். சிவிசி வேர்ட்ஸ் அவன் ரீட் பண்ணணும். அடுத்து பிக்சர்ஸ். இந்த சிவிசி வேர்ட்ஸ் பிக்சர்ஸ்லாம் எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா அந்த காம்ப்ரிஹென்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பையன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். தென் நெக்ஸ்ட் எல்ஓ இஸ் ரைட் லெவல் பேஸ்டு வேர்ட்ஸ், பிரேஸ். அதாவது இங்கே வந்து ரீட், இங்கே வந்து ரைட். நான் ஆல்ரெடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது இந்த செகண்ட் டேர்ம் இங்கிலீஷ் பொறுத்தளவு ஃபஸ்ட் டேர்மில் லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் இருந்தது. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஸோ இப்போ அவன் வந்து அந்த லெவல் பேஸ்டு வேர்ட்ஸ், பிரேஸ், சிம்பிள் சென்டென்சஸ் எல்லாம் ரீட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும், அவன் லெவலுக்கு தகுந்த மாதிரி எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோ தான் இந்த லெசனோட லேர்னிங் அவுட்கம்ஸ். தென் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து வார்ம் அப் ஆக்டிவிட்டி. வார்ம் அப் ஆக்டிவிட்டியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா சாங் டைம் கொடுத்துருக்காங்க. சாங் ஸ்டிக் லார்ஜ் பிக்சர்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ். ஸோ அந்த பிக்சர்ஸோட
பேர்ட்ஸோட பிக்சர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டிக் பண்ணி வச்சுக்கணும். என்னென்ன பேர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, ரூஸ்டர், க்ரோ, ஸ்பேரோ, மைனா கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம கிளாஸ் ரூம் வாலில் வந்து ஒட்டி வச்சிடணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாடணும், அதுக்கப்புறம் பசங்களை வந்து கவனிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள பாடணும். இதில் வந்து நம்ம வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் லைனை நம்ம பாடிட்டு இந்த குட் மார்னிங் மட்டும் பசங்களை ஃபஸ்ட்டு சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நான் என் கிளாஸில் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன்றதை பாடி காட்டுறேன். The rooster says கொக்கரக்கோ. நம்ம இப்படி சொல்லிட்டோன்னா பசங்க வந்து குட் மார்னிங் சொல்லிடுவாங்க. அடுத்த லைன் நானே அப்படியே கண்டினியூஸாக பாடி காட்டுறேன். The crow says கா கா கா. Good morning. The sparrow says cheep. Good morning. The myna says tweet. Good morning. I say hello. Good morning. Then ஃபைனலாக நம்ம வந்து இந்த பாட்டோட சேர்த்து த ரூஸ்டர் கேட்டோன்னா அவன் வந்து கொக்கரக்கோ அப்படின்னு வந்து பையன் சொல்லணும். த க்ரோ கா கா கா. த ஸ்பேரோ சீப். த மைனா ட்வீட். ஐ ஹலோ. இதை திரும்ப அவன் வந்து பாட்டாக பாடும்போது இங்கே வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட், சவுண்ட்ஸ் தான், பேர்ட்ஸ். ஸோ சவுண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ், ஒவ்வொரு பேர்டும் எந்த சவுண்டில் வந்து இருக்குன்றதை வந்து அவனுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான். ஸோ அப்போ வந்து இதுக்கப்புறம் பசங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து மாற்றி குட் மார்னிங் சொல்ல வைக்கலாம். தென் செகண்ட் ஆக்டிவிட்டி இஸ் சர்க்கிள் டைம். இந்த சர்க்கிள் டைமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்ட்ரடியூசிங் நேம்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ், ட்ரீட்டிங் பேர்ட்ஸ் கேம். அதாவது அந்த பேர்ட்ஸோட சவுண்ட்ஸை இன்னும் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறது மாதிரி இந்த ஆக்டிவிட்டி இருக்குது. இதில் வந்து இந்த குக்கு, க்ரோ, ஹென், பேரட், ஸ்பேரோ, டக்கு, பீஜியன், மைனா இதோட பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம லேபிள் பண்ணி வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஹேண்ட்புக் பின்னாடி பிக்சர்ஸ் இருக்கும், அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மியூசிக் ஆன் பண்ணி பசங்களை சர்க்கிளில் நிற்க வைக்கணும். ஸோ மியூசிக் ஆன் பண்ணால் அவன் என்ன பண்ணணும்னா சர்க்கிளில் மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். நடுவில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிக்சர்ஸ் எல்லாமே நடுவில் வச்சிடணும் ஒரு ட்ரேயில். மியூசிக் ஸ்டாப் பண்ணவொன்னா அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டு இன்வைட் 3 students to pick பிக்சர் கார்டு ஈச். ஸோ 3 பசங்களை என்ன பண்ணணும்னா ஆளுக்கு ஒரு பிக்சர் கார்டை எடுத்துக்க சொல்லணும். ஆஸ் வாட் பேட் கேன் யூ சி. இப்போ வாட் கேன் யூ சிக்கு அப்புறம் இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாட் பேட் ஒரு நவுன் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து கொஞ்சம் அவன்கிட்ட சொல்லி, இப்போ வாட் கேன் யூ சி, வாட் டூ யூ சி அப்படின்னு பார்த்தோம். இந்த டைமில் வாட் கேன் யூ சி பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோன்னா வாட் பேர்ட் கேன் யூ சின்னு பார்க்குறோம். அப்படிங்கிறத அவனுக்கு கொஞ்சம் சொல்லிட்டோன்னா அவன் கொஞ்சம் ரீகால் பண்ணிப்பான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணணும்னா அந்த பேர்டோட நேம் தமிழ் ஆர் இங்கிலீஷ் எதில் வேணாலும் பைலிங்குவலில் கூட அவன் வந்து சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டு சே. அவன் வந்து நேம் மட்டும் சொல்லாமல் ஸ்ட்ரக்சராக சொல்லணும். ஐ கேன் சி அ. இப்போ மைனா இருந்துச்சுன்னா ஐ கேன் சி அ மைனா அப்படின்னு அவன் வந்து சொல்லணும். அதுக்கு கொஞ்சம் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸ்ட்ரக்சரோட அவன் சொல்கிறதுக்கு வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ட் ஷோ இட் டு த கிளாஸ். அவன் வந்து அதை சொன்னதுக்கப்புறம் அந்த ஃப்ளாஷ் கார்டை வந்து கிளாஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காட்டணும். மற்ற பசங்கள்லாம் அந்த பேர்டை பார்த்தோன்னே ஃப்ளே பண்ணுற மாதிரி கையை அசைச்சிக்கிட்டே அவனுங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேர்டோட நேமை வந்து சொல்லிக்கிட்டே கையை அசைக்கணும் பறக்கிறது மாதிரி. தென் இதே மாதிரி ஒரு மறுபடியும் அடுத்த 2 ஸ்டூடெண்ட்ஸையும் சொல்லணும். இதே மாதிரி எல்லாரும் கார்டு எடுக்கிற வரைக்கும் இந்த கேம் வந்து கண்டினியூ ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக அந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஃப்ளாஷ் கார்டாக பசங்க கிட்ட என்ன பண்ணணும்னா காட்டிட்டு நம்ம கேட்கணும். டெல் மீ வாட் பேட் இஸ் இட் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்படி கேட்டால் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா இட் இஸ் அ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ நம்ம ஒரு க்ரோ பிக்சர் காட்டுறோம்னா அவன் இட் இஸ் அ க்ரோ அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃப்ளாஷ் கார்டையும் நம்ம காட்டி பிக்சர் கார்டை காட்டி அவனை சொல்ல வைக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிற ஆக்டிவிட்டி வந்து சாண்ட் டைம். ஸோ இங்கே வந்து சாண்ட் என்ன அப்படின்னா லிசனிங் அண்ட் ரிப்பீட்டிங் த சாண்ட், த பேட் சாண்ட் இங்கே வந்து. ஸோ லிசனிங் அண்ட் ரிப்பீட் த சாண்ட் தான். ஸோ எல்லாமே பேர்ட்ஸ் வச்சே தான் இருக்கும். இதில் என்ன சார்ட் இருக்குன்னா அ க்ரோ இஸ் பிளாக். க்ரோ வந்து கருப்பு. உட்பெக்கர் கோஸ் டேப். உட்பெக்கர் என்ன பண்ணணும் அப்படின்னா டேப்னு சத்தம் கொடுக்கும் இல்லைங்களா, தட்டும் இல்லையா, மரத்தை தட்டும், அதாவது கொத்தும். அதுக்கப்புறம் வந்து புல்புல் ஹேஸ் அ கேப். புல்புல் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா கேப் வச்சுருக்கோம். புல்புல் அப்படின்னா என்னென்னா அந்த புல்புல் தாரா நம்ம படிச்சிருப்போம். புல்புல் அப்படின்னா ஒரு தலையில் சின்னதாக கொண்ட மாதிரி வச்சுருக்கோம் அந்த பறவை, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து an owl takes a nap. நாப்னா தூங்குறது. ஸோ அவள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பகலில்
தூங்கும். தென் a parrot can chart. அதாவது பேரட் கிளியால் என்ன பண்ண முடியும்னா பேசும். and the sparrow ran from the cat. இந்த ஸ்பேரோ வந்து ஓடுது எதுல இருந்துன்னா கேட்ல இருந்து. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கடைசியா அந்த சாங் மாதிரி எதுலேயே சொல்லலாம். க்ரோ பிளாக், woodpecker tap, bulbul cap, owl nap, parrot chat, sparrow ran. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். இதில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சே த சாண்ட் வித் ஆக்ஷன் அண்ட் ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு லிசன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆக்ஷன் பண்ணிகிட்டே சொல்லணும். பசங்களை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லணும், கவனிக்க சொல்லணும். தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு டூ த ஆக்ஷன் ஆஸ் யூ சாண்ட். அடுத்து நம்ம சொல்லக்குள்ள அவனை ஆக்ஷன் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் ஆஸ்க் ஸ்டூடெண்ட் டு சாண்ட் வித் ஆக்ஷன். அதுக்கப்புறம் அவனையும் சாண்ட்டை சொல்லிக்கிட்டே ஆக்ஷன் பண்ண வைக்கணும். ஆஸ் யூ ப்ராம்ப்ட் தம் வித் த ஆக்ஷன்ஸ் ஒன்லி. ஸோ அப்போ வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்ஷன் மட்டும் பண்ணி அவங்கள ரெண்டுத்தையும் வந்து சொல்ல வைக்கணும். தென் இண்டிபெண்ட் ஆக்டிவிட்டி, இண்டிவிஜுவல் ஒர்க். இதில் வந்து ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு பிரிங் feathers of any bird and paste in their notebook. Let them say its name to their friend using. அதாவது அவங்க வந்து வீட்டில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேர்ட்ஸோட ஏதாவது ஒரு ஃபேத்தர் ஏதாவது ஒரு இறகை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லணும். எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவனை வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸை சொல்லணும். எப்படி சொல்லணும் அப்படின்னா அது வந்து வெறும் ஃபேதர் மட்டும் சொல்லாமல் யூட்டோஸ அப்படின்னு சொல்லி எந்த நேமோட ஃபேதர் அப்படிங்கிறத அவன் வந்து சொல்லணும். தென் மலை ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண சொல்லலாம் அப்படின்னா அந்த பேர்டோட நேமை எழுதியே கூட காட்ட சொல்லலாம். மற்ற லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வாய்ட்டு சொன்னால் போதும். அதுக்கப்புறம் ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது. இதை பண்ணிடுவீங்க இதை முடித்தோடனே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டேக்குரிய இதை வந்து அடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ.